ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம மித்தமிழ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கேஸ் கேம் ப்ளே தாங்க அகைன் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போட போகிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு தமிழனா அவர் தான். இந்த குரங்கு ஒன்று ஓட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவர். அறிவியெல்லாம் வெளியே குச்சிட்ருக்காரு, கண்ணாடி இருக்கிறது கூட தெரியாமல். சரி, ஓகே, பார்ப்போம். பார்த்தீங்களா, நானே வாழைப்பழம் போட்டு நானே விடுறேன். இன்றைக்கி ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்குது எனக்கு. என்ன விளையாட போகிறேன்னு தெரில. இந்த குரங்கு வேறு குச்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு முதல் ரவுண்டு ஐசி ஹைட்ஸு. ஸோ 12 பேர் குவாலிஃபை ஆக முடியும் இந்த ரவுண்டில். முதல்ல ஸ்லைடாக இப்போவும் பரவாயில்ல, நல்லா தாங்க விளையாடுறாரு எண்டு தமிழன். எனக்கு முன்னாடி போகிறாரு. சரி, ஓகே, தோக்காமல் ஜெயிக்கிற வழியை பார்ப்போம். தோத்தாலும் கடைசி ரவுண்டு வரைக்கும் போய் தோக்கணும், அதான் முக்கியமான விஷயம். சீக்கிரமாக ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் எலிமினேட் ஆகக்கூடாது. ஸோ அண்ட் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே விளையாடாமல் போர் அடிக்கும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ், அதாவது வந்து ஒரு 10-20 எமரால்டு கொடுத்து இது பண்ணுறது அந்த மாதிரி. அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறேன். இது நான் ஒரு சூட் கேஸ் தூக்கி போட்டால் அது நான் சம்மந்தமே இல்லாமல் விடுறேன். எங்கேயோ இருந்துச்சுங்க, அவங்ககிட்ட இருக்க ஒரே எபிலிட்டி அதுதான் யூஸ் பண்ணேன். யாருங்க இருங்க பனி உருண்டை வந்து தள்ளிட்டு போகிறானுங்க ஊசு பசங்க. விடுங்களாம் இங்கே குவாலிஃபை ஆக போகிறானுங்கன்னு தெரில. ஓகே கைஸ், அப்படியே போயிட்டுருக்கு. ஸ்லைடாகி போனால் தான் சீக்கிரமாக போக முடியும், நடந்து போனால். ஓகே, ரவுண்ட் ஓவர் கைஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மிச்ச மெம்பர்ஸ் 12 ரிமைனிங்கு. இப்போ இதில் 6 பேர் தான் இருப்பாங்க. எண்டு தமிழன் வானவில் செலிப்ரேஷன் வச்சுருக்காருங்க. ரெயின்போ இது எனக்கும் ஓசியில் கொடுத்தாங்க. சரி, ஓசியில் கொடுத்தா எல்லோரும் யூஸ் பண்ணானுங்க ஒரு காலத்தில். நம்ம கொஞ்சம் புதுமையாக தெரியணுன்றதுனால லெஜெண்ட்ரி செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பார்த்தீங்களா, இந்த குரங்கு பக்கத்தில் தாங்க இருக்குது எண்டு தமிழன். எப்படா இடிக்காமல் போயிட்டேன் பாருங்களா உள்ளே. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. சரி, நடுவில் இருந்துச்சு, சும்மா போய் பார்ப்போம் எப்படி இருந்தாலும் இடிக்க தான் போகிறோம் அப்படின்னு பார்த்தா இடிக்கவே இல்லை, அப்படியே வந்தாச்சு. என்னங்க சரியான இடி வாங்கிட்டுருக்கேன், நல்ல வேலைக்கு ஆகாது. இதுலேயும் ஒரு இடி வாங்கினே இருக்கிறேன். சரி, ஓகே, இது மாதிரி ஏறி போயிடலாம். இங்கே வந்தாச்சு, டபுள் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இல்லை பக் வந்தாச்சு. எண்டு தமிழ் மேலே வரட்டும், ஸ்பார்க்கை போட்டு காலி பண்ணிடுவான் டமால். சே, இல்லை சூட் கேஸ் போட்டு போகிறான். இல்லை என்ன பண்ணுறது இவனுங்களெல்லாம். இங்கே வெடிக்க விட்டுருந்தேன்னா கன்ஃபார்மாக அவுட் ஆகிட்டு இருப்பான். இவன் அவுட்டுங்க, எண்டு தமிழ்னால ஒருத்தன் அவுட் ஆகிருக்கான். பாடுறா, பயங்கரமாக நல்லா இருக்கார். அவன் போட்ட சூட் கேஸில் ஒருத்தன் வழிக்கு விழுந்துட்டான். சரி, வெடித்து விழுந்துட்டானா என்னமோ விழுந்துட்டான். அதனால இன்னொருத்தன் குவாலிஃபை ஆகி ரவுண்டு ஓவர் ஆகிடுச்சு. வேறு லெவலு. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஓஜி மூமெண்ட் நிறைய இது நடந்திருக்கு, ஆனால் அதெல்லாம் நான் வீடியோவை எடுக்கலை. பரவாயில்ல, எண்டு தமிழன் பயங்கரமாக முடிச்சிட்டாரு. சோகை மேலே உடச்சிட்டு தெரிச்சிக்கிட்டு போவோம். இன்னும் எண்டு தமிழன் தூங்கிட்டாரா, இன்னும் காணும். அவ்வளோதான், குரங்கு இங்கே தான் இருக்குது. அந்த குரங்கு சூட் கேஸாடா போடுற இருறா. இப்போ நான் ஏன் அவனை விட்டேன்னா லேசர் ட்ரேசரு, சரி லேசர் ட்ரேசர் இப்போ பக்கத்தில் வந்து லேசர் இருக்குது. இப்போ நான் அவனை ஹக் பண்ணி எடுத்துகிட்டு போய் லேசரில் போட்டேன்னா நானும் சேர்ந்து தான் விடுவேன். சரி, நானும் சேர்ந்து தான் வந்து எரிஞ்சு போவேன். இந்த ஒரே காரணத்துக்காக அவனை விட்டுருக்கேன். இல்லைன்னா இந்நேரம் அவன் காலியாக இருப்பான். பேசிக்கினே இதை விட்டேன். அவன் வந்து நாங்கள் அதுக்குள்ளே அடுத்தது வந்துருச்சு. ஐயோ ஐயோ, எலிமினேட்டடா போச்சுங்க, எலிமினேட் ஆகிட்டேன். எனக்கு எண்டு தமிழன் இன்னும் விளையாட்டுருக்காரு. பாடுறா, நம்மளோட நல்லா விளாட்றாரு. ஒரு ஓஜியாக இருப்பார் போல். அவள் தாங்க அவர் வின் பண்ணிட்டாரு ரவுண்டு ஓவரு. பரவாயில்ல, இது ஒரு டெஸ்டிங் மேட்சாக எடுத்துக்கோங்க. அடுத்த மேட்ச்சை ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே, பிளே கேம் கொடுத்துடலாம். அதே பார்ட்டியில் எண்டு தமிழன் தான் ஆன்லைனில் இருக்கார். ஸோ இன்வைட் ஒரு 3-4 தடவை கொடுப்போம், வந்துடுவார். ஹோப் ஸோ சீக்கிரமாக வந்தாருன்னா பரவாயில்ல, சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். பொறுமையாக வந்துட்டாருங்க, அவள் தான். ஸோ ப்ளே கொடுத்துடலாம். அடுத்த மேட்ச்சு. ஓகே, ஸோ வந்து அவள் தான் வந்தாச்சு. ஸோ எண்டு தமிழன் இங்கே தாங்க இருக்கார். ஹெக் பண்ணி திருப்பி வெளியே போட முடியாது எப்படி இருந்தாலும். ஸோ திருப்பி விடுவோம்.
இவர் நெருப்பாக நடக்கிறாரு, நம்ம வந்து ஸ்பார்க்லேயே நடக்கிறோம் பின்னாடி. ஓகே ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம். போவோம். ஃப்ளோர் ஃப்ளிப்பு முதல் ரவுண்டே. இன்னும் பின்னாடி ஸ்டார்லாம் இருக்குது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஸ்டம்பிள் கேஸில். பின்னாடி ஸ்டார்லாம் வச்சு புதுசாக அப்டேட்டில் வந்துருக்குமோ. சரி ஓகே, இது ஈஸி. ஆனால் எல்லோரும் ஏறி வருவானுங்க, அதனால் அப்பப்போ மேலே ஏறிடலாம். அந்த கடைசியாக போவோம் இல்லையா, அது வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் குவாலிஃபைலாம் ஒரு பிரச்சனை ஆகிடும். இது ஃபஸ்ட்டு கேமே இதை போட்டதுனால நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக குவாலிஃபை ஆகிடலாம். இதே ஒன்று தான் இருந்தால் நல்ல விஷயம். அப்படியே ஒரு ஜம்பை போட்டு டபுள் ஜம்ப் போட்டு அப்படியே ஐயோ மறுபடியும் இப்போ முதல்லேருந்து இது பண்ணோம். ஷூ கன்ஃபியூஷனாக இருக்கே. 2 தமிழன் எங்கங்க? பின்னாடி இருக்காரா முன்னாடி இருக்காரா 2 தமிழன்? ஓகே, இந்த தடவை உஷாராக வந்தாச்சு. முன்னாடி போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், அந்த குரங்கு தான். ஆடுறா வாழை போயிட்டான்டா. வாழைப்பழம் தூக்கி போட்டான், நீ மட்டும் தான் சூட் கேஸ் தூக்கி போடுவியான்னு வெடிக்க வைப்போம் அவனை. கீழே கேட்குறாங்க, செத்து போடாடி. பிளாஸ்டாக போட்டேன் கீழே லூசு போய் இது அடிச்சு விடுவோம். கீழே இறங்குமா? இல்லை இறங்கல, விடுங்க. போய் குவாலிஃபை ஆகிடலாம். வெடிக்க வச்சேன், நான் ஜஸ்ட்டாக மிஸ் ஆகிட்டாரு. ஓகே நண்பர்களே, அப்படியே சொல்லிட்டு அப்படியே போவோம். ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டுருக்கோம். யாரோ ஒருத்தன் போயிட்டுருக்கான். இந்த மாதிரி நிறைய ஸ்டம்பிள் கேஸ் வீடியோ போடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒரு எனஃப் சப்போர்ட் கிடச்சிது போன மேட்ச்க்கு. சம்மந்தமே தான் வராங்க, அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் போயிட்டுருக்கான் அந்த பிளேயரு. இந்த மாதிரி தான் இப்போல்லாம் போயிட்டுருக்கானு, ஏன்னே தெரில, ஒரு அறிவே இல்லாத மாதிரி. ஓகே பார்ப்போம். இல்லைலாம் கீழே வந்துச்சு, அவள் தான் நான் எலிமினேட்டட். அவன் ரவுண்ட் ஓவரு. ஸோ அப்படியே போகுது. 21 12 தான் குவாலிஃபைடு. ஓகே, அடுத்து ரவுண்ட் போவோம். அப்படியே போனீங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் அடுத்த ரவுண்டு. முன்னாடிலாம் அப்படியே வந்து ஒரு ஸ்பின்னு மாதிரி அப்படியே போயினே இருக்கும். எங்கே போய் நிற்கிதோ அந்த ரவுண்டு தான். இப்போ வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ போகிறோம், 2 தமிழன் ஓவர்டேக் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இதான் நம்மளோட மெயின் ஐடியாலஜி இப்போதைக்கு. இதெல்லாம் இந்த பக்கம் டீசெண்டாக போயிடலாம். ஒருத்தர் லக்கில் வந்து நடுவுலேயே போகிறோம். அப்படின்னா வேறு வாய்ப்பு இருக்கான்னு தெரில. ஸோ அப்படி போயிடலாம். சரி, இடி வாங்காமல் போவோமா? இடி வாங்கிட்டேன். ஃபஸ்ட் குவாலிஃபை ஆகிடலாம் அப்படியே. ஓகே கைஸ், அப்படியே ஏறுவோம். ஓஜி கைஸ், ஐயோ ஓஜி கைஸ் என்ன அதுக்குள்ளே ஊந்துட்டேன் பாருங்களேன். ஓகே, அப்படியே ஏறுவோம். 2 தமிழன் வர வந்துடுவோம். ஐயோ, இது மேலே குதிச்சிட்டேன். சரி விடுங்க. ஆனால் குதிக்கவே முடியல, குதிச்சிட்டேன். டபுள் ஜம்ப்லாம் பண்ணுறேன் இதுக்கு போயிட்டு. அவள் தான் இதுக்குள்ளே 4 பேர் வந்தாச்சு. இன்னும் 2 பேர் தான். ஸோ நம்மளோட 2 தமிழன் எங்கே இருக்கார்? இங்கே தாங்க இருக்கார் 2 தமிழன். எலிமினேட்டடு கோடு 2 தமிழன் செகண்ட் ரவுண்ட்லேயே எலிமினேட்டடு. CR7. ஓ, அது வேறு இருக்கா முன்னாடி. ஸோ அந்த நம்மளோட நண்பர் தான் இவரே யாராவது 4 பேர் ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. ஓகே, அப்படியே போயிட்டே இருக்கோம். கடைசி ரவுண்டுங்க, பிளாக் டேஷ் கிளாசிக். இல்லை ஜெயிக்கிறோம், 2 தமிழன் கூட ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுறோம் இன்றைக்கி. போகலாமா? சரி, ஸ்னோவை போட்டால் நான் வரல. ஸோ இதை உடச்சிட்டு போயிடலாம். இதை ஒருலாம் உடச்சாச்சு. இதனால் ஏறுங்க, அவ்வளோ போயின்னே இருக்கணும் நம்ம. அதுதான் நம்ம கொஞ்சம் பின்னாடியே இருக்கலாம். அதே மாதிரி போன ரவுண்டு அப்படி தான் கவனிக்காமல் இடிச்சு உள்ளே விழுந்துட்டேன். அந்த மாதிரி நடக்கக்கூடாது இந்த. ஓகே, இங்கே தான் நிற்கிறோம். ஒரு பிளாஸ்ட் அப் போட்டால் அங்கே போய் விழுந்துச்சு. இந்த பிளாஸ்ட் தாங்க சரியாக கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. நேராக இருந்தால் வர மாட்டேங்குது. எந்த பக்கம் போய் விழுதுனே தெரில. நம்மளுக்கு நேராக தான் போய் விழுதா அது மாதிரி. நல்ல வேலை பின்னாடி வந்தேன், உள்ளே போயாச்சு. ஸோ அது மேலே அப்படியே குதிச்சு அப்படியே அது மேலே குதிச்சு அப்படியே போயிடலாம். ஸோ எல்லாருமே எலிமினேட்னு தான் நினைக்கிறேன். அவள் தான் முடிஞ்சது கைஸ், குவாலிஃபைடு. அவள் தான் நம்ம க்ரௌனை ஜெயிச்சிட்டோம். 2 தமிழன் கூட ஈக்குவல் பண்ணிட்டோம். ஆனால் அவருமே நல்லா டஃப் கொடுத்து விளாட்னாரு. ஒன்றும் மொக்க பிளேயர்லாம் சொல்ல முடியாது. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். மித்தன் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டம்பிள் கேஸ் வீடியோஸ்லாம் போடுறோம். ஓகே, பை.